தமிழ் இலக்கியங்களில் பரணி என்பதன் பொருள் என்ன? ஏ. காதல் பாடல். பி. வீரப்பாடல். சி. பக்தி பாடல். டி. தாலாட்டு. சரியான பதில் பி. வீரப்பாடல். கலிங்கத்து பரணி எழுதியவர் யார்? ஏ. ஜெயங்கொண்டார். பி. கம்பர். சி. சேக்கிழார். டி. பாரதியார். சரியான பதில் ஏ. ஜெயங்கொண்டார். திருப்பாவை இயற்றியவர் யார்? ஏ. ஆண்டாள். பி. ஔவையார். சி. காரைக்கால் அம்மையார். டி. வீராபாய். சரியான பதில் ஏ. ஆண்டாள். சீவக சிந்தாமணி எந்த சமயத்தைச் சார்ந்தது? ஏ. சைவம். பி. வைணவம். சி. பௌத்தம். டி. ஜைனம். சரியான பதில் டி. ஜைனம். புறநானூறு எந்த பொருளைச் சார்ந்தது? ஏ. அகப்பொருள். பி. புறப்பொருள். சி. பக்தி. டி. காதல். சரியான பதில் பி. புறப்பொருள். தேவாரம் பாடல்கள் யாரால் பாடப்பட்டவை? ஏ. ஆழ்வார்கள். பி. நாயன்மார்கள். சி. சித்தர்கள். டி. சங்கப்புலவர்கள். சரியான பதில் பி. நாயன்மார்கள். பாரதியார் பிறந்த இடம் எது? ஏ. மதுரை. பி. எட்டயபுரம். சி. திருச்சி. டி. சென்னை. சரியான பதில் பி. எட்டயபுரம். சிலப்பதிகாரம் யார் இயற்றியது? ஏ. இளங்கோ அடிகள். பி. சீத்தலைச் சாத்தனார். சி. கம்பர். டி. திருவள்ளுவர். சரியான பதில் ஏ. இளங்கோ அடிகள். திருக்குறள் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் கொண்டது? ஏ. 108. பி. 120. சி. 133. டி. 150. சரியான பதில் சி. 133. யாதும் ஊரே யாவரும் கேளிர் யார் கூறியது? ஏ. ஔவையார். பி. கபிலர். சி. கணியன் பூங்குன்றனார். டி. நக்கீரர். சரியான பதில் சி. கணியன் பூங்குன்றனார். சங்க இலக்கியங்களில் மிகப் பழமையானது எது? ஏ. புறநானூறு. பி. நற்றிணை. சி. அகநானூறு. டி. குறுந்தொகை. சரியான பதில் டி. குறுந்தொகை. குறள் எந்த இலக்கிய வகையைச் சேர்ந்தது? ஏ. காப்பியம். பி. சிறுகதை. சி. நெறி இலக்கியம். டி. நாடகம். சரியான பதில் சி. நெறி இலக்கியம். பொன்னியின் செல்வன் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஏ. கல்கி. பி. ஜெயகாந்தன். சி. சுஜாதா. டி. அகிலன். சரியான பதில் ஏ. கல்கி. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை எழுதியவர் யார்? ஏ. பாரதியார். பி. பாரதிதாசன். சி. மனோன்மணியம் சுந்தரனார். டி. கண்ணதாசன். சரியான பதில் சி. மனோன்மணியம் சுந்தரனார். அறம் செய்ய விரும்பு என்ற குறள் எதை வலியுறுத்துகிறது? ஏ. புகழ். பி. அறம். சி. பொருள். டி. இன்பம். சரியான பதில் பி. அறம்.